இந்த 11ஆம் நாள் பாசுரத்துல ஆண்டாள் கோதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கண்ண பரமாத்மா பசுக்களிடமிருந்து பால் கறக்கிறதுல வல்லவன் அவர். அதோட கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறக்கிறதுல மிகவும் வல்லவரான் இந்த கண்ண பரமாத்மா. இந்த கண்ண பரமாத்மா அதாவது அந்த ஆயர்குல பெண்களிடமிருந்து யாராவது அவங்கள தொந்தரவு செய்கிறாங்க, யாராவது அவங்களுக்கு தீங்கு செய்கிறாங்க, ஒரு பகைவர்களாக வராங்க அப்படின்னா அவங்களெல்லாம் தூசு துரும்பாக மாற்றி அந்த தோழியர்கள் எல்லாருமே காப்பாற்றுபவராக இருப்பவரா இந்த கோபாலன். அந்த கோபாலன கண்ண பரமாத்மான நீ தானே அவரை தழுவிக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்ட அந்த நாராயணன் அந்த கண்ணனை போய் தரிசிக்க வேண்டாமா? நம்ம ஊரில் இருக்கிற எல்லா தோழியர்களுமே உன் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கோம் ஆண்டாளே, ஏன் நீ இன்னும் வெளியில வர மாட்டேங்கிற? எல்லாருமே வந்தியாச்சு, நீ வெளியில வா, அந்த கண்ணனோட புகழை நம்ம பாடி கொண்டாட வேண்டாமா? வெளியில வா. செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளாச்சே நீ. நான் இப்படி உங்களை பத்தி பாடிக்கிட்டே இருக்கோமே எல்லாருமே, இது உன் காதுல கேட்கவே இல்லையா? அசையாமலும் பேசாமலும் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கியே, இந்த அர்த்தமற்ற இந்த தூக்கத்துக்கு என்னதான் பலன் கிடைக்க போதோ தெரியல. ஆனா நீ நாங்கள் இவ்வளோ பேசிட்டு இருக்கும் போதும் சரி, நீ நகராம அசையாம தூங்கிட்டு இருக்கியே, இந்த தூக்கத்துலேருந்து உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு தன் தோழியர்கள் எல்லாருமே ஆண்டாளை கூப்பிடுறாங்களாம். பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்துக்காக யாரையாச்சும் நம்ம கூப்பிடுறோம்னா கூப்பிட்டு பார்ப்போம், ஒரு வாட்டி 2 வாட்டி கூப்பிட்டு பார்ப்போம். அவங்க நம்மளை கண்டுக்கவே இல்லை, நம்மளுக்கு அவங்க ஒத்துழைக்கலைன்னா என்ன பண்ணுவோம், சரி போ நம்ம மட்டும் போயிடலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா? இது பக்தி நெறிக்கு ஒரு அழகான விஷயம் கிடையாதான். அதாவது தன் தோழியர்கள் கூப்பிட்டு நான் வரலை அப்படின்னு விட்டுட்டு போகாம பக்திமயமா எல்லாருமே போய் அந்த இறைவனை நாட வேண்டும், அவன் பறை சாற்ற வேண்டும், அவனோட புகழ் பாட வேண்டும்னு எல்லாருமே நினைச்சாங்களாம். அதனாலதான் திரும்பி திரும்பி கூப்பிட்டாலும் எந்திரிக்கலனாலும் அந்த ஒரு நம்பிக்கையை விடாம தன் தோழியர்கள் தன்னை எழுப்பி நீ வா, எல்லாருமே ஒன்னா போய் அந்த பகவானோட புகழை சேர்ந்து பாடுவோம், நாங்க மட்டும் போனா அது நல்லா இருக்காதே, நீயும் தான் வரணும், அப்போதுதான் அவனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொன்னாங்களாம். இதனால தான் நம்மள என்ன சொல்லுவாங்களா, எப்பவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு ரொம்பவே அதிகமான சக்தி இருக்கான். தனித்து போய் நம்ம பிரார்த்திக்கிறத விட அந்த பரமாத்மனை கூட்டா போய் நம்ம பிரார்த்தனை செஞ்சோன்னா, கூட்டமா போய் அவனை தரிசிச்சோன்னா அந்த வேண்டுதலுக்கு அந்த ப்ரேயர்ஸ்க்கு எப்பவுமே அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கு. அதுக்கான மகத்துவம் ரொம்பவே அதிகமாக இருக்குமா. இந்த ஜேகே கிரியேட்டிவிட்டியோட நாள் 11ஓட விளக்கமும் பொருளும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இதில் ரொம்பவே பிடிச்ச பார்ட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.